தளபதினாலே பயம் வந்துடுச்சு. நீ கட்டுப்படுத்தலாம், ஆனா வருங்காலம் எங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. காவல்துறையில பெர்மிஷன் கேட்டப்பே குறிப்பிட்ட நிர்வாகிகள் குறிப்பிட்ட பேர் தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு ஓப்பன்ல பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சார். நேத்து நைட்ல தான் சார் நெருக்கடி கொடுக்குறாங்க. பகல்ல நான் நேத்து என்ன இது கொடுத்துட்டாங்கன்னா ஓப்பன்ல தான் உங்களுக்கு கிளீன் பண்ணி நீங்க பண்றதுக்கு தளபதி ஜீப்ல நின்று பேசுறதுக்கு அலோடு கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு எல்லாத்தையும் இது நாளைக்கு கட்டுக்கடங்காம இந்த கூட்டம் வரும் தெரிஞ்சுதான் அதை பண்றாங்க. வேற எதுவும் கிடையாது. தளபதி மேல இருக்க பயம். தளபதி வந்துட்டாலே பயம் தான். அதுக்கப்புறம் இன்னும் இது சாதாரணமா இருக்குது. இன்னும் விட்டேன்னா இந்த 15 கிலோமீட்டர் ஜனங்க நிக்கும். அதிகப்படியா விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படின்னா பனையூர் வீட்டுக்குள்ளே இருக்காரு, வெளியில வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சமீப ரீதியா அதிகப்படியா அவர் மேல வைக்கப்பட்டுச்சு சார். ஆனா இந்த சொல்லி ஒரு வாரம் கூட ஒரு மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாரு. அவர் வீட்டிலே உட்காந்து சொன்னார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து முதல்ல வெளியில வரும்போது இந்த பயம் அவருக்கு நாளைக்கு இன்னைக்கே தெரியும். இப்பயும் அவங்களுக்கு தெரியும் அந்த பயத்தை பத்தி. தளபதி வெளியில வந்தா என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு தெரியும். பாருங்க, அவர் அந்த மந்திரி கூட இன்னைக்கு பயப்படுவார். எல்லா வண்டியும் எந்த வண்டியும் பிளாக் பண்ணிட்டாங்க. எந்த வண்டியும் உள்ள விடல. எங்களை கிட்ட நெருங்க கூட விட மாட்டாங்க. 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்களை பிளாக் பண்றாங்க. ஓகே, நீங்க போய் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? நாங்க போய் பேசுறதுக்கு மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடி இல்ல. எங்க தலைவர் வரும்போது மட்டும் நாங்க கிட்ட போக கூடாதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு நாங்க கேட்டோம். அதுக்கு காவல்துறை தரப்புல எங்க கீழ் மட்டத்துல எங்களுக்கு எந்த பதிலும் இல்ல. நாங்க உத்தரவுக்கு தான் கீழ்படினு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியே சொல்றாங்க. உள்ள போறவங்க எல்லாமே தீவிர சோதனைக்கு பிறகுதான் உள்ள அனுப்பப்படுறாங்க. இதுல முக்கியமா குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த மக்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பெர்மிஷனும் கோரப்பட்டிருக்கு. இதனால இங்க வரக்கூடிய தாவேகாவினர், ரசிகர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருக்குமே உள்ள செல்வதற்கு அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பலத்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்க போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான காவலர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பணியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புறம் சொல்லப்போனா வேன்கள்லயுமே காவலர்கள் இங்க அனுபவித்து இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு இங்க வேன்களிலும் சரி இந்த சாலைகளிலும் அதிகப்படியான காவலர்கள் அப்படிங்கிறது குவிக்கப்பட்டிருக்கு. உள்ள இந்த வில்லேஜ் பீப்புள், அப்புறம் பிரஸ் மீடியா பீப்புள்ஸை தவிர எந்த பப்ளிக்கும் அலோடு கிடையாது. கட்சி நிர்வாகிகள் யாரும் அலோடு கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கே உள்ள அலோடு கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்த குறிப்பிட்ட சில 1-2 நிர்வாகிகள் பிளஸ் விஜயுடைய தனி பாதுகாவலர்கள் என மொத்தமே ஒரு 20-25 பேருக்கு தான் உள்ள அலோடு அப்படிங்கிறது சொல்லப்படுது. நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு திறந்த வெளியில இந்த மக்களை சந்திக்கிற நிலையில இன்னைக்கு ஒரு க்ளோஸ்டு ஏரியா, அதாவது ஒரு மண்டபத்துக்குள்ள விஜய் அவர்கள் இந்த மக்களை சந்திக்க இருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த மண்டபத்துக்கு வெளியும் பாத்தீங்கன்னா மிகுந்த போலீஸ் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அங்கேயுமே விதிக்கப்பட்டிருக்கு. உள்ள குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் செல்லணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பரந்தூர்ல இருந்து அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க வேன் மூலியமா அந்த மண்டபத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு தான் பார்க்க வைக்க